ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருவினா யாருக்கு தாங்க பிடிக்காது? ஆமாங்க, தமிழ்நாட்டில் நம்ம யாருமே போக முடியாத ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறோம். அப்படி என்ன இங்கே வாட்டர் ஃபால்ஸ் என்ன எங்கெல்லாம் இருக்குன்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளவு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்குங்க இந்த வீடியோ. தமிழ்நாட்டில் எவ்வளவோ அருவிகள் இருந்தாலும் ஆனால் சில மர்மமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நிறையா இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்படி எங்கே இருக்குது? தேனி மாவட்டத்தில் தலையாறு வாட்டர் ஃபால்ஸுங்க. யாருமே போக முடியாத இந்த வாட்டர் ஃபால்ஸு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு டூரிஸ்ட் கைடோடு நீங்கள் போகிற மாதிரி பிளான் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். ஏன்னா சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வாங்க. அவ்வளவு ரிஸ்க்கான இந்த இடம். இந்த அருவி பார்த்திங்கன்னா 975 அடி உள்ள தமிழ்நாட்டிலேயே உயரமான அருவியும் இந்தியாவிலேயே 6வது இடத்தையும் இந்த அருவி பிடிச்சிருக்குங்க. அவ்வளவு த்ரில்லிங்கான இந்த இடத்த நீங்கள் சேஃப்டியாக போயிட்டு வாங்க. ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறையா குகையும் மரம் ஏறி இறங்குறோம் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல தண்ணி அதிகமாக வந்தால் கண்டிப்பாக போக முடியாதுங்க. அவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிகூர் வாட்டர் ஃபால்ஸுங்க. இந்த அருவி பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் நீலகிரி மலைப்பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு ரொம்பவே கீழே வர முடியாது. ஏன்னா இங்கே அருவி முதுமலை பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. நிறைய யானைகள் நடமாட்டம் அதிகமாகவே இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகவே முடியாதுங்க. நீங்கள் மேலேருந்து இந்த இடத்த நீங்கள் ரசித்து நீங்கள் பார்க்கலாம். கீழே தயவுசெய்து நீங்கள் போகவே முடியாது. அப்படி போகிற மாதிரி இருந்தால் நிறையா வைல்டு அனிமல்ஸ் நிறையா நீங்கள் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன கல்லார் வாட்டர் ஃபால்ஸுங்க. இந்த அருவி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா வால்பாறையிலேருந்து ஒரு 14 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல நிறையா ஷூட்டிங் படம் நிறைய எடுத்திருக்காங்க. அது மெயினாக பார்த்திங்கன்னா சூரிய வம்ச படம் சரத்குமார் சார் இங்கே அந்த பாட்டு பாடுற சீன் இங்கே தான் எடுத்திருந்தாங்க. இங்கே நீங்கள் வரணும்னா முறையான வனத்துறை அதிகாரிகிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நீங்கள் இங்கே வரணும். இந்த இடத்துக்கு நீங்கள் வர மாதிரி பிளான் போட்டிங்கன்னா நிறைய கரடுமுரடான பாதையை கடந்து வரணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போகும்போது இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேயிலை தோட்டமாக வேறு தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தேனருவி. இந்த அருவி பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் மலைப்பாதையில் அமைஞ்சிருக்கு. செண்பகதேவி வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்பால் மேலே இந்த வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுற மாதிரி பிளான் போட்டிங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான காரியம்தான். இங்கே விழுகிற தண்ணி பார்த்திங்கன்னா 40 மீட்டர் உயரம் கொண்ட 2 பாறைகளுக்கு இடுக்கில் இந்த தண்ணி வர்றது அமைஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா தேன் கூடு நிறைய கட்டியிருக்கிறதுனால இந்த அருவி தேனருவின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு வனத்துறை அதிகாரிகிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லார் நீர்வீழ்ச்சிங்க. இந்த அருவி பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் பார்த்திங்கன்னா சேர்வராயன் மலைப்பாதையில் அமைஞ்சிருக்கு. இந்த அருவிக்கு நீங்கள் வரணும்னா சேலத்திலிருந்து 11 கிலோமீட்டருக்கு அப்புறமும் ஏற்காட்டிலேருந்து ஒரு 31 கிலோமீட்டர்லையும் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கோரையார் அருவி. இந்த அருவி பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்தில் பச்சைமலை என்கின்ற இடத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. சாதாரண மலையில் கூட இந்த அருவி நீர்வரத்து இருந்துகிட்டே இருக்குங்க. போகிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளவு கரடுமுரடாகவே இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறது அவ்வளவு சேஃப் கிடையாது. ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகிற மாதிரி தான் இந்த இடம் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு போனீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த பச்சை மலையிலிருந்து மேலே வரும்போது பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். அவ்வளவு காட்டு வழி பாதையில் நிறையா அனிமல்ஸ் நிறையா இந்த இடத்துல இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வாங்க. ரோடு ரொம்பவே மோசங்க. சரி டேஞ்சர். ஐயோ, அப்படியே ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேடும் குழியுமாக இருக்குது. இப்படியே வண்டி எப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னி ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும் நம்ம. ரோடு நீங்களே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக காரில் உள்ளே வரவே முடியாது. 2 வீலரே நாங்கள் ரிஸ்க்காக அது வரும். டியோ ரொம்ப ரிஸ்க் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா சுண்டெட்டி வாட்டர் ஃபால்ஸ். இது ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா
வருஷத்தில் 365 நாள் தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த சுண்டெட்டி வாட்டர் ஃபால்ஸு கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு 3 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா யாருமே இல்லைங்க. ஏன்னா வந்து ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ கரடமுரடாக இருந்துச்சு. வண்டி எங்களால் வந்து ஏற்றவே முடியல. ஏன்னா வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வழி வேறு நாங்கள் மாறி போயிட்டோம். சரியாக எங்கள் எக்ஸாக்டாக லொக்கேஷன் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். போகிற இடம் பார்த்திங்கன்னா நிறைய நீரோடைகள் வந்து தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா மெய் மறந்து நின்றுவீங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் உங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போக போகிறேன். Let's go. I wake up with a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't fit. ஃப்ரெண்ட்ஸ் செமையாக என்ஜாய் பண்ணோம். மொத்தம் ரொம்ப இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு அவனுக்கு. ½ hour ட்ரெக்கிங் போட்டால் பேசுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, குளிர் ஜாஸ்தி. ஆமாம் பாருங்க அப்படியே சூடாக. ஓகே, யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.